to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 121:6. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். கர்த்தர் அன்போடு கொடுக்கிற வாக்குதத்தங்களை தியானிக்க நம்முடைய கண்களில் ஆனந்த கண்ணீர் ததும்புகிறது. இரவும் பகலும் எவ்வளவாய் அவர் நம்மை பாதுகாக்கிறார். வெயிலாகிலும் நிலவாகிலும் நம்மை சேதப்படுத்தி விடாதபடி உறங்காமலும் தூங்காமலும் எத்தனை ஜாக்கிரதையாக அவர் பாதுகாக்கிறார். இன்றைக்கு வான மண்டலத்தில் உள்ள ஓசோன் என்ற பாதுகாப்பு மண்டலம் வலிமை இழந்து வருவதினால் சூரிய வெப்பநிலை அதிகரித்து ஜனங்கள் வேதனைக்குள்ளாகிறார்கள். இன்னும் தேசத்தில் மரம் செடி கொடிகள் அழிக்கப்படுமானால் புகை மண்டலம் பெருகி உலகத்திற்கு பெரிய கேடுகள் வரும் என்று விஞ்ஞானிகள் பயப்படுகிறார்கள். இன்றைக்கு விதவிதமான வியாதிகள், வைத்தியத்தினால் கட்டுப்படுத்த முடியாத நோய்கள், மருந்துகள் கண்டுபிடிக்க முடியாத பலவீனங்கள் மனுஷனை தாக்கி வருகின்றன. ஆனால் கர்த்தரோ நம்மை அன்போடு அரவணைத்து பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று வாக்களிக்கிறார். நம் அருமை ஆண்டவரே வானத்தையும் பூமியையும் நட்சத்திரங்களையும் அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்தவர். அவரே கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை அதினதின் பாதையிலே செவ்வையாய் ஓட வைக்கிறவர். அவரே தம்முடைய பிள்ளைகளை அன்போடு பாதுகாத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார். அதே நேரம் யார் யார் துன்மார்க்கமாய் நடந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு விலகி மனம் போல ஜீவிக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடைப்பதில்லை. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடாதிருந்தால் உங்கள் பாவங்களின் நிமித்தம் உங்கள் வானத்தை இரும்பை போலவும் உங்கள் பூமியை வெண்கலத்தை போலவும் ஆக்குவேன் என்று அவர் எச்சரித்திருக்கிறார். பார்வோனும் அவனுடைய சேனைகளும் இஸ்ரவேல் ஜனங்களை தொடர்ந்து வந்தபோது சிவந்த சமுத்திரத்தின் கரையிலே கர்த்தர் மேக ஸ்தம்பங்களை கட்டளையிட்டார். அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ராம் முழுதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை இரவும் பகலும் கண்மணி போல பாதுகாக்கிறவர். பகலிலே வெயில் அவர்களை பாதித்து விடக்கூடாது என்று கர்த்தர் மேக ஸ்தம்பங்களை கட்டளையிட்டு சூரிய வெப்பத்தை மட்டுப்படுத்தி இஸ்ரவேலருக்கு குளுமையான சீதோஷ்ண நிலையை கொடுத்தார். இரவிலே நிலவு சேதப்படுத்தாதபடி கர்த்தர் அக்கினி ஸ்தம்பங்களை கட்டளையிட்டு வானத்து பனியோ குளிரோ சந்திர ஒளியினால் வருகிற தீமையான கதிர்களோ அவர்களுக்கு தீங்கு செய்யாதபடி கண்மணி போல பாதுகாத்தார். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று கர்த்தர் சொல்வதின் ரகசியம் என்ன தெரியுமா? ஆம், அவரே நமக்கு உன்னதமான மறைவும் சர்வ வல்லவரின் நிழலுமாய் இருக்கிறார். அவரே நம்முடைய கண்மலையும் கோட்டையுமாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் நம்மை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தருடைய அடைக்கலத்தில் இல்லாத மனுஷருடைய நிலைமை பரிதாபம்தான். அவர்கள் வானத்தின் கீழே திறந்து விடப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். பகலில் பறக்கும் அம்புகளும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்களும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரங்களும் அவர்களை தாக்குகின்றன.
இதனால் துன்மார்க்கர் அழிகிறார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய அடைக்கலத்திலே உங்களை நிலைநிறுத்தி காத்து கொள்ளுங்கள். நீங்கள் கர்த்தருடைய பணியை செய்யும் போது உங்களுக்கு விரோதமாய் இருக்கும்படி இயற்கையையும் கூட பல வழிகளிலே சாத்தான் தூண்டிவிடுவான். வானத்திலே பொய்யான அடையாளங்களை கூட காண்பிப்பான். ஆனால் நீங்கள் பயப்படாதிருங்கள். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உடைய கர்த்தர் இயற்கையின் மேலும் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். ஊழியத்தின் ஆரம்பத்திலே இயேசு வனாந்தரத்துக்கு சென்று இரவும் பகலும் 40 நாட்கள் உபவாசித்தார். அந்நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். வனாந்தரத்தில் குடிக்கக்கூட போதுமான தண்ணீர் கிடைக்காமல் இருந்திருக்கக்கூடும். இயற்கையான பசியோ தாகமோ அவரை மேற்கொள்ள முடியவில்லை. வனாந்தரத்திலே பகலிலே கொடிய உஷ்ணமும் இரவிலே கொடிய பனியும் குளிரும் இருந்திருக்கக்கூடும். அவற்றால் அவரை சேதப்படுத்த முடியவில்லை. கர்த்தர் உங்களுக்கு வாக்குதத்தமாக இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பா என்று வாக்களிக்கிறார். கர்த்தருடைய படைப்புகள் அனைத்தும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்தன. அவர் கடலின் மேல் சர்வ சாதாரணமாக நடந்தார். பேதுரு அவ்வாறு நடக்க விரும்பின போது இயேசுவை கொண்டு அவராலும் நடக்க முடிந்தது. இன்னொரு முறை சீஷர்கள் சென்ற படகு இயற்கையின் சீற்றத்துக்கு ஆளானது. கடலில் பெரிய பெரிய அலைகள் கொந்தளித்து கொண்டிருந்தன. புயல் காற்று வீசிக்கொண்டிருந்தது. ஆனால் இயேசு காற்றையும் கடலையும் கடும் புயலையும் அதட்டிய போது கடலிலே பெரிய அமைதல் உண்டானது. கடலும் காற்றும் அவருடைய வார்த்தைக்கு அடங்கின. இயேசு அவர் முழுமையாக இயற்கையின் மேல் ஜெயங்கொண்டார். அந்தரத்தில் நடப்பதென்பது மனிதனால் முடியாத காரியம். புவியீர்ப்பு விசை அவனை கீழே இழுக்கும். ஒரு நிலைக்கு மேலே தூக்கப்பட்டால் அவன் கீழே விழுந்து விடுவான். ஆனால் இயேசுவோ மேகத்தை தன்னுடைய வாகனமாக்கி உயர உயர எடுத்து கொள்ளப்பட்டார். சூரிய மண்டலத்துக்கும் நட்சத்திர மண்டலத்துக்கும் மேலாக சென்று பிதாவினுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கூட என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள் என்ற வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு இயற்கையின் மேல் அதிகாரத்தை செலுத்தினார்கள். யோசுவா யுத்தத்திலே சூரியன் அஸ்தமனமாகும் முன் ஜெயம் கொள்ள வேண்டும். அஸ்தமித்து விட்டால் தோல்வி ஏற்படக்கூடும் என்பதை உணர்ந்து, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்று கட்டளையிட்ட போது சூரியனும் சந்திரனும் கீழ்ப்படிந்து நடுவானத்தில் அப்படியே நின்றன. பிரியமானவர்களே, நீங்களும் ஜெபித்து இயற்கையின் மீது ஜெயம் கொண்டவர்களாய் விளங்குங்கள். ஜெபம். என் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான வாக்குதத்தத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இரவும் பகலும் எவ்வளவாய் நீர் என்னை பாதுகாக்கின்றீர். வெயிலாகிலும் நிலவாகிலும் என்னை சேதப்படுத்தி விடாதபடி உறங்காமலும் தூங்காமலும் என்னை ஜாக்கிரதையாக நீர் பாதுகாக்கின்றீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லா நேரங்களிலும் என்னை பாதுகாத்து உமது கரத்தினால் என்னை மூடி மறைத்தருளும். நீர் என்னை சுற்றிலும் உம்முடைய தெய்வீக பாதுகாப்பை அருளி இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. உம்முடைய தெய்வீக கிருபையால் என்னை நிறைத்தருளும். என்னை பாதுகாக்கிற உமது செட்டைகளுக்காக உமக்கு நன்றி. வரவிருக்கும் ஆபத்துகளை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஒவ்வொரு நாளும் ஆபத்துகளுக்கு நீர் என்னை விலக்கி பாதுகாக்கிறீர்
பாதுகாப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்வை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிற பிசாசை நீர் கடிந்து கொண்டு என்னை நீர் பாதுகாக்க வேண்டும் என ஜெபிக்கிறேன். நீர் வல்லமையுள்ள தேவன் என்பதையும் உமது பிள்ளைகளை பாதுகாக்கிறீர் என்பதையும் நான் விசுவாசிக்கிறேன். இரவும் அந்தகாரமும் என்னை மேற்கொள்ளாதபடி காத்தருளும். நீர் என்னை கைவிடாமல் காக்கிற தேவனானபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.